வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோ பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சப்தம் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீரோ பேரநார்மல் ஆர்டிஸ்டா இருக்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த அமானுஷயங்கள்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல தான் காலேஜில் வந்துட்டு ஒரு பெண் மேலேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறா. உண்மையாலுமே அவள் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாளா இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஆவிகள் நடமாட்டா இன்னும் எதுன்னு கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்ட்டு காலேஜ்லேருந்து இவர் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இவருமே அந்த காலேஜில் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு அவர் இருக்கிற அந்த மிஷின்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது படத்தோட மீதி கதையாக வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அதை அழகாக ஹோல்ட் பண்ண விஷயம், அவர் வந்து நிறைய விஷயம் வந்துட்டு கிங்ஸ்லி மூலியமா வந்துட்டு நமக்கு கடத்தினது, அதாவது ஒன்று புரியலான்னு கிங்ஸ்லி கேட்க இவர் பதில் சொல்லி நமக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு கொண்டு போன விஷயம், அந்த சூழல், அந்த அதுக்கேற்ற அந்த சினிமோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்ட்ரோல் பாயிண்ட் வரைக்குமே வந்துட்டு படம் நல்லா தான் போவாச்சு. செகண்ட் அவங்க மேலே இவங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனுமே ரொம்ப லேகாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் இருந்தது. அது ஃப்ளாஷ்பேக்லாம் எனக்கு ரொம்ப சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்தது. அது வில்லியா சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அந்த கேரக்டர் எனக்கு வில்லியா அவங்கள வந்துட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு செட்டே ஆகாத போது என்ன ஆகுது, அந்த கேரக்டரே சுத்தமாக வந்துட்டு நிற்காதனால அந்த வில்லனிக் மொமெண்ட் இதெல்லாம் நடந்தது. அப்படிங்கும் போது எனக்கு அது எந்த விதத்துலையுமே வந்துட்டு பாதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அந்த எமோஷனாக கனெக்ட் ஆக முடியாமல் போயிடுச்சு. டோட்ஸ் கிளைமேக்ஸுமே வந்துட்டு ரொம்ப சுமாராக முடிச்சிருந்தாங்க. எனக்கு ஈரம் காம்போ அப்படிங்கும் போது ஈரம்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் மோட் ஆகட்டும், அந்த தண்ணியில் பேய் வரதாகட்டும் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரசிக்க முடியாமல் இருக்கும். இப்போ பார்த்தா கூட ஈரம் வந்துட்டு நல்லாவே இருக்கும். இதுல எந்த இடத்துலையுமே ஹாரர் அப்படிங்கிற சுத்தமா வந்துட்டு அந்த ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அந்த சவுண்டிங் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க, அது வந்துட்டு பெஸ்டா இருந்ததுன்னு சொல்லலாம். பபால் வர சீன்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமா சிஜி அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அந்த சவுண்டிங் வச்சு கொஞ்சம் புதுசான விஷயம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு முழுசா வந்துட்டு இந்த படம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வச்சு நம்மளோட கமெண்ட்ஸ் தெரிவித்துருங்க. நன்றி, வணக்கம்.